ஹாய் வீவர்ஸ், நீங்கள் பார்க்குறது தண்ணி குடம். ஒரு சில காலத்துக்கு முன்னாடி தண்ணீர்னு படம்லாம் வந்தது. தண்ணிக்கு வந்து எவ்வளோ வேல்யூ என்ன ஏதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த தண்ணி குடத்தை இங்கே வச்சுட்டு பாருங்க, இந்த அம்மா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு கடைக்காக போட்டுட்டு இது பண்ணுறாங்க. பாருங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு குடத்தை கொண்டு போயிட்டு ஒரு கடைக்கும் போய் போடுவாங்க. இந்த குடம் பாருங்க நிறைய உள்ளே எடுத்துட்டு போய் தண்ணி ஊற்றுற லேடிஸை நீங்கள் ஊற்றிட்டு வராங்க. அவங்க வயசு என்ன இருக்கும், என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னுட்டு இந்த எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஜான் வயிற்றுக்காக. பாருங்க அவங்க பேசணுன்னா கஷ்டப்படுறாங்க. அவங்க தூக்கிட்டு போயிட்டு ஊற்றிட்டு வராங்க. ஒரு குடமாக ஊற்றிட்டு வராங்க. துணைக்கோட ஆள் கிடையாது. துணைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம்ல நீங்கள். துணைக்கு ஆள் இல்லாமல் இந்த அம்மா ஒரு கடையாக ஏறி இறங்கிட்டு இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. தண்ணி வந்து கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து இது ஃபஸ்ட் ஃப்ளோருங்க ஐயா. ஃபஸ்ட் ஃப்ளோரில் எடுத்துகிட்டு வந்து ஒரு கடைக்கும் பார்த்துங்க உள்ளே எடுத்து போய் ஊற்றிட்டு வராங்க. பாருங்கள், அவங்கக்கிட்ட கொடுத்தா நான் பேசலை, எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்து நான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள். எவ்வளோ கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு குடத்துக்கு? ஏதோ கொடுப்பாங்கண்ணா. சரி, என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டா தானே சாப்பிட முடியும். அப்படியா? ஆமாம், எப்படியும் வயசானா கூட பசி எடுக்குதுல்ல 3 வேளை. அதுக்காக வந்து கஷ்டப்பட்டேன். ஆமாம், கஷ்டப்படாமல் எதுவும் சாப்பிட முடியாதுல்ல. என்ன ரொம்ப இதுவாக இருக்குமா உங்களெல்லாம் பார்த்த உடனே? சரி, என்ன பண்ணுறது, இதை விட மோசமா இருக்கவங்களாம் இருக்காங்கல்ல. அப்படிங்களா? அதாவது உழைச்சி சாப்பிடும்ல. உழைச்சி சாப்பிட கடவுளுக்கு பாருங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. உழைச்சி சாப்பிடணும்னு சொல்றாங்க பாருங்க. இது பாருங்க, அடுத்த வண்டி வருது. ஒரு ஹோட்டலுக்கும் இவங்க கொண்டு வந்து தண்ணி கொண்டு போய் ஊற்றுறாங்க. அதுக்கு எவ்வளோ காசு கொடுப்பாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த அம்மா வந்து பாருங்கள் டெய்லி வந்துட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, வயிறு இருக்குதுல்ல, அதுக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மக்கள் வந்து இருக்கிறாங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க.